சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1 நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான ரிஷபராசி நேயர்களே, 2026 மார்ச் 1 நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துக்குள்ள நுழையிற மிக முக்கியமான நேரம். சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெறுவாரு. அதுவும் உங்க ராசிக்கு 11ல வர்றதுன்னா இதுக்கு பேரு மகா யோக காலம். இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கைய எப்படி புரட்டி போட போகுதுன்னு விரிவா பார்த்துருவோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தான் உயிர். உங்க ராசிநாதனே உச்சம் பெறறதுனால இதுவரைக்கும் இருந்த அத்தனை சோதனைகளும் முடிவுக்கு வந்து சாதனைகள் ஆரம்பமாக போகுது. 11ஆம் இடம்ங்கிறது லாபத்தை மட்டும் குறிக்காது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போற இடமும் அதுதான். இது நடக்குமான்னு நீங்க சந்தேகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி கை மேல பலன் கொடுக்கும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. புதுசா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம். மார்ச் மாசத்துல உங்க கையில லாபம் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச பழைய வேலைகளுக்கு இப்போ பாராட்டு கிடைக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்களை ஒரு முக்கியமான பொறுப்புல உட்கார வைப்பாங்க. பணப்புழக்கம் இப்போ அருவியா கொட்டும்னு சொல்லலாம். வராத பணம், வராதுன்னு நினைச்ச கடன் எல்லாம் இப்போ தானா உங்க தேடி வரும். கையில காசு புரள்றதுனால உங்க பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயரும். குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும். அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன விரிசல்கள் இப்போ சரியாகும். அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருமணமாகாத ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய இடத்திலிருந்து சம்பந்தம் வரும். இந்த மார்ச் மாசம் உங்க கல்யாண கனவை நனவாக்கும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான காலம். உங்க காதலுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டிடுவாங்க. 2 வீட்டாரும் பேசி சுபகாரியத்தை முடிவு பண்ணுவீங்க. சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்.
உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான வீடு அல்லது நிலம் இப்போ அமைய போகுது. வண்டி வாகனங்கள்ல சொகுச விரும்புறவங்க நீங்க. இப்போ இருக்கிற யோகப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு பிராண்டட் கார் அல்லது லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். உங்களோட டேலண்ட் இப்போ உலகத்துக்கு தெரியும். பெரிய பேனர்ல வேலை பார்க்க வாய்ப்பு தேடி வரும். மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ மத்தவங்கள ஆச்சரியப்படுத்தும். ஸ்காலர்ஷிப் அல்லது பாராட்டுக்கள் குவியும். பெண்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே ஸ்பெஷல். நீங்க ரொம்ப நாளா கேட்ட ஆபரணங்களை உங்க கணவர் வாங்கி தருவாரு. வீட்ல உங்களோட சொல்லுக்கு ஒரு தனி பவர் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்பவே பிரம்மாதமா இருக்கும். பழைய உடல்நல கோளாறுகள் எல்லாம் மாயமாய் மறையும். முகம் ஒரு விதமான பொலிவோடையும் வசீகரத்தோடையும் மின்னும். நண்பர்கள் வர்க்கத்துல உங்களோட செல்வாக்கு உயரும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க மூலியமா சில முக்கியமான காரியங்களை நீங்க சாதிப்பீங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த அத்தனை சிக்கல்களும் இப்போ தீரும். ஒரு நல்ல கம்பெனியில் இருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது காசு வீணா போகாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்க செலவு பண்ணுவீங்க. இது ஒரு விதமான மனநிறைவை கொடுக்கும். வியாபாரத்துல புது பார்ட்னர்களை சேர்க்கணும்னு நினைச்சா இது சரியான நேரம். அவங்களால உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும். முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் நல்ல லாபத்தை தேடி தருவாரு. உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ ஹிமாலய அளவுக்கு உயரும். நான் என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தெளிவு உங்க பேச்சிலும் செயலிலும் தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் தெளிவையும் கொடுக்கும். சமூகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரும். உங்களை ஒரு முக்கியமான இடத்துல வச்சு மக்கள் பார்ப்பாங்க. வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ உங்களை திக்கு முக்காட வைக்கும். அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் அல்லது ஒரு பெரிய லக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் இப்போ காணாம போவாங்க. உங்களை வம்பிழுத்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சமாதானமா போவோன்னு நிப்பாங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை மறுக்காம மத்தவங்க செய்வாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட சம்பளத்துல ஒரு நல்ல வேலை இந்த மார்ச் மாசமே அமையும். சுபகாரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம்னு வீட்ல விசேஷ களை கட்ட போகுது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். போட்ட முதலீட்டுக்கு மேல 3 மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான பலன் கிடைக்க போகுது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறத விட்டுட்டு உங்க லாபத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த மாசம் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் வைங்க. ருசியான சாப்பாடு கிடைக்குதேன்னு அதிகமா சாப்பிட்டு ஜீரண கோளாறு வராம பார்த்துக்கோங்க. முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்களை நினைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூர்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எந்த ஒரு பிளானையும் தைரியமா அமல்படுத்துங்க. சக்சஸ் நிச்சயம். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கை இப்போதான் ஒரு பாதையில சரியா போகுதுங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்கள்ல வேகம் வேண்டாம். இருந்தாலும் உங்க ராசிநாதனே உச்சமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிசினஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்வு அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. முதலீடுகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்க அனுபவத்தை வச்சு முடிவிடுங்க. கடைசியா ஒண்ணு, யோகம் வரும்போது அதை அப்படியே பிடிச்சுக்கணும். உங்களுடைய இந்த பொற்காலத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்: ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் உச்சம் பெறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. மொச்சே தானியத்தை தானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட அருள் இன்னும் அதிகமா கிடைக்க தினமும் காலையில லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லுங்க. பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க சுபிட்சம் இன்னும் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பிரகாசமா இருக்கு. இந்த யோகத்தை வச்சு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துகள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.